வாழ்க விளையாடு மகளே விளையாட்டு பொருள்கள் திருமணத்து மும்படியா தமிழ் என்ற தேவாமிரதத்தை வார்த்து இம்மட மகள இன்பகமாடி பண்டா வளவந்து அண்டார் வெட்ட ஆரங்கி எனது பக்கத்திற்கு மச்சி நான் தரக்கூடிய ஒப்பற்ற வார்த்தை பூக்கொன்று பொறுமையா உடலினை கண்டேனம்மா என் கண்ணே கண்ணு அடியே அட உயிரே உயிர் போலே புள்ளகையில் உடலினை கண்டேனம்மா எல்லா வெள்ள பெருமைக்குரிய அந்த ஏழைகா தமிழுடைய அருளாசி வெள்ளடியாருடைய பெருமையை பெற்று தாங்கள் வாழ்வாண்டு வாழ வேண்டும். வாழ்க வளர்க, என்றும் தங்களுடைய ஆசிகள் நிலைத்திருக்க வேண்டும். பெருமைக்குரிய இந்த உலகத்தில் தமிழ் எப்படி நிலைத்திருக்கிறதோ தாங்களும் பேரும் புகழும் பெற்று நிலைத்திருக்க வாழ்க விளையாண்டு இருந்தாலும் கூட கதையில் சாராசத்தோடு சொல்ல வேண்டும். தங்கள் குறித்தான நாடு மொழிமா தங்களை ஈடுபடுத்த தாய் தந்தையர்கள் யார் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி நாங்கள் உண்பதற்காக முருகனுக்காக பெருமை சேர்த்து படைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, முருகனுக்காக தான் திணைய விதைச்சிருக்கோம். அதுக்கு தான் காவலுக்கு வந்து உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளுமே படைத்தவனுக்கு தானே அவர் போதன் நம்மளுக்கு. ஆனா இறைவனாகப்பட்டவன் ரொம்ப அத்தனை படைப்புகள் இறைவனுக்கு கொண்டு போய் அதனாலே நம்ம கொடுக்கிறது அல்ல. ஆடு கோழி எல்லாம் வெட்டுறாங்களோ இருக்கு அப்படின்னா அது தவறாத்த செய்யுது. ஏன்னா யாராரு ஒரு விஷயத்தை சொல்ற கணக்கு இருக்குல்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம்னா சிங்கமும் புலியும் ரொம்ப சாதுவானதுதான். அப்படி எது சொல்லுது? எது சொல்லுதுன்னா புல்லு தான் சொல்லுது. புல்லு சொல்லுதா? சிங்கமும் புலியும் ரொம்ப சாதுவானது, ஆடு மாடுதே ரொம்ப கொடுமையானது கொடூரமானது. அதை சாப்பிடுறது அதுதானே. ஒரு விஷயத்தை யார் சொல்றான்னு வச்ச விஷயமே இருக்கு இல்ல. அப்படி இல்ல, யாரு எதை அனுபவிக்கிறாளோ அது அது ரீதியா தானே பதில் சொல்ல முடியும். அப்ப இந்த பூலத்துடைய யதார்த்த கணக்குன்றது ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னா யார் திறந்த அந்த பதில் வருது, ஏன் இந்த காரணம் இருக்குன்னு பாக்கணும். ஏன்னா
ஒரு விஷயத்தை தெரிஞ்சு சொல்லணும் இல்ல தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். ஐயா ஒரு பருவ காலம் இருக்குன்னா அந்த பருவநிலை எல்லாருக்கும் நிம்மதியை கொடுக்குறாரு. கண்டிப்பா நம்ம மழை பெய்யுதுன்னு வைங்களேன். ஆமா. மழை பெய்ஞ்சிச்சு அப்படின்னா சில பேருக்கு அது பிடிக்காது. கண்டிப்பா விவசாயிகளுக்கு மழை பெய்யணும். ஒரு சில பேருக்கு அது மகிழ்ச்சி. ஆனா மாவு விக்க போறவனுக்கு மழை பெஞ்சா பிடிக்குமா? நல்லா இருக்கும். காத்தடிக்கும் போது மாவு தமிழ் சிக்கலா இருக்கும். உப்பு விக்கிறாருக்கு மழை பெஞ்சா சிக்கலா இருக்கும். இது யதார்த்த கணக்கு தானே. இதுதான் சொல்றேன். ஒரு நல்ல நாடகம் நடக்குது. நாடகம் நடக்குதுன்னா பார்வை உள்ளாளருக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். கண்விழி இல்லாதவர்களுக்கு அது காட்சி பொருட்டா தெரியாது. ஒரு சக்கரை இருக்குன்னா அதை சுவைத்து சாப்பிடக்கூடிய நல்ல ஆரோக்கியமானவருக்கு இடி பார்த்து தெரியும். உடம்புல சக்கரை இருக்கவங்களுக்கு சக்கரை பிடிக்குமா? நல்லா இருக்குமா? ஒரு சொற்பொழிவா நல்ல ஒரு நிகழ்ச்சியை பேசிக்கிட்டு இருக்கோம். செவி உள்ளவர்களுக்கு நல்லா இனிமையா கேட்கப்படுது இருக்கும். நல்லா இருக்குமா? அப்ப ஒரு முயற்சி எல்லோரும் ரசிக்க மாட்டார்கள். ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டம் இருக்கு, சூழல் இருக்கு, மாறிக்கிட்டு இருக்கு, நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அப்படிப்பட்ட நிலையான இந்த உலகத்தில் எப்படி உலகம் உலகம் நிலையானது அது எப்பவுமே இருக்கு. அந்த நிலை இல்லாத உலகம் நம்ம சொல்ல முடியாதுல. உலகம் எப்பவுமே இருக்கதான் செய்யுது. நம்ம வந்து நிலை இல்லாம போயிட்டே இருக்கோம். இது வந்து உயிர்கள் நிலையற்றது. நிலையானது உலகம்னு கூட சொல்ல முடியாது. நிலையானது பரம்பொருள் மட்டும்தான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிலைச்சிருக்கிறோம்டா கடைசி வரைக்கும். சொன்னாப்ல ஒரு மரக்கன்றாவது நட்டு வைங்க, இல்ல ஒரு புத்தகத்தாவது எழுதி வைங்க, இல்ல நல்ல பண்புள்ள ஒரு மனிதனை ஒரு மாணவனை உருவாக்கணும்னு சொன்னார். நம்ம அடிந்த பிறகு நம்ம பேரும் புகழ் விளங்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சிருக்கணும். கண்டிப்பா புரியுது. ஏன்னா ஒரு எலும்பு இருக்குன்னா இது இந்த விலங்கு வாழ்ந்துச்சு அப்படின்னு ஒரு சான்றை கொடுக்குதுல. ஒரு பறவையோட எலும்பு கிடைக்குன்னா கூட இது இந்த பறவை வாழ்ந்ததுக்கு சான்று இருக்கு. அது போல மனிதனாகப்பட்டவன் கடைசி காலத்துல விட்டு செல்வதற்கு ஏதாவது விட்டு சொல்லணும்னா நல்ல கருத்துக்களையும் நல்ல மனிதநேயத்தை விட்டு சொல்லணும். அதுல சிறந்தது எது அப்படின்னா கல்வி. உண்மைதான். அதுல புத்தகம் நூல் ரொம்ப மனம் கோணலாக இருந்தால் நூலை படினாங்க. மரம் கோணலாக இருந்தால் நூலை பிடினாங்க. நூல்னு அதுக்கு பேரு. ஆமா ஆமா. ஏன்னா நூல் அப்படிங்கிறது என்ன செய்யும்? கிழிந்த ஆடைகளை தைப்பதற்கு உதவும். கண்டிப்பான முறையில் மன கிழிசலை மூளை கிழிசலை புத்தி சரியில்லாட்டி அதை சரி பண்றதுக்கு நூல் உதவும். உண்மைதானமா? பாருங்க ஒரு நல்ல புத்தகம் அப்படிங்கிறது எப்படியா ஒரு நல்ல ஆசிரியருக்கு சமமா. கண்டிப்பான முறையில் தலை குனிந்து நாம அதை படிச்சோம் அப்படின்னா நாளை இந்த உலகிலே தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு வழிகாட்டும். ஏன் இந்த கல்விக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு 10 ஏக்கர் நம்ம கடைசி காலத்துல அப்பாத்தை விட்டு சென்றாங்கன்னா 2 பிள்ளை இருக்க வீட்டுல ஆடுக்கு 5 ஏக்கரை பிரிச்சுக்கணும் சொல்லிப்பிடலாம். ஒரு 50 வயது நகருக்குன்னா 25 பிரிச்சுக்கணும் சொல்லிப்பிடலாம். ஒரு 5 வீடு இருக்கான்னா 2 வச்சுக்கப்போ பொதுவா பாத்துக்கணும் சொல்லிப்பிடலாம். ஆனா ஒரு படிப்பு நான் எம்ஏ வரைக்கும் இருக்காருன்னு வைங்க. ஒரு எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன். நீ சின்ன பிள்ளை இருக்க பாதி நீ படிப்பு வச்சுக்க மீதி பாதி வரை கொடுக்க முடியுமா? இல்ல கொடுத்தா அது செல்லுபடி ஆகும். ஐயா அதே போல இந்த நீங்க சொன்னீங்களே நிலத்துல இருந்து நகையில இருந்து இது எல்லாமே ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவர் இல்லாம தவிக்கிறார். ஆமா. ஒரு காலத்துல நல்ல ஆரோக்கியமா இருந்தாரு. இன்னைக்கு நோய்வாய்ப்பட்டு கிடக்குறாரு. சொல்றோம் கண்டிப்பா. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு காலத்துல பட்டதாரியா படிச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கான்னு சொல்ல முடியுமா? படிப்பு மட்டும் வந்தால் வந்ததுதானா? அத பெருமைன்றார். அதனால வெள்ளத்தால் அழியாது வெண்தனலால் வேகாது. கொடுக்க கொடுக்க குறைவடையாத நிறைவான செல்வம் எதுனா கல்வி மட்டும்தான். அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை முறையா கற்றுக்கொண்டால் வாழ்க்கை சிறப்புன்றாங்க. சொல்றாங்க மன்னர் மாசர கட்டோனும் சீர்தூக்கி. மன்னரில் கட்டோன் சிறப்புடையவன். மன்னருக்கு தன் தேசமல்ல சிறப்பு. ஆனா கட்டவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தானே பண்றாங்க. நின்றே கற்கை நின்றே. பிச்சை புகழும் கற்கை நின்றேன்றாங்க. ஆக பிச்சை எடுத்தாலும் படிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல பழக்கம்ங்கறாங்க. பிச்சை எடுத்து படிக்கிறது தப்பு இல்ல. சரி. படிச்சு பதவிக்கு வந்த பின்னால பிச்சை எடுத்துற கூடாது. இல்ல அது தப்பு தான். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஆமா. ஆக ஐயா ஒண்ணேதான். என்னமா? குறைவா படிச்சோம்னு வைங்களே நிறைய வேலை செய்யணும். ஆமா. குறைவான வருமானம் வரும். நிறைய படிச்சோம்னு வைங்களே வேலை குறைவா இருக்கும். மதிப்பு வருமானமும் அதிகமா இருக்கும். நம்ம எப்படி அடுத்து வாழணும்ன்றதை இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணனும். நம்ம கல்வி தான் முடிவு பண்ணணும். அப்ப திட்டமிடல்ன்றது ரொம்ப அவசியமா. வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்துக்கோள் போல ஆகும். அப்ப வர்றதுக்கு முன்னாடி எதையும் சிந்தித்து செயலாற்றக்கூடியவே வாழ்க்கையில் வெற்றி அடைகிறார். அது மட்டுமல்ல ஒரு நல்ல கல்வி என்பது ஒரு மனிதனுக்குரிய பண்பு எதை கற்றுக் கொடுக்கணும்னா பணிவையும் ஒழுக்கத்தையும். உண்மைதானமா? கற்றதனால் ஆய பயனுக்குள் வாழறிவான் கற்றவருக்கு முன்னால நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் படித்தவர்களுக்கு முதல் வணக்கம் செலுத்துறோமா? முறையான அவர்களுக்கு உண்டான மரியாதை கொடுத்தோம்னா அது பெருமைன்றார். பணிவில்லாம செருக்கோடும் ஒழுக்கம் இல்லாம ஒழுக்க கேடோடு நடந்து கொண்ட ஒருவன் கல்விமானா இருக்கவே முடியாது. அந்த பணிவு இருக்கத்தே வேணும். கோழைத்தனமா போயிடக்கூடாது. துணிவு இருக்கத்தே வேணும். அது ஆணவமா மாறிட கூடாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு இருவர், சமத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள், சுரங்கள், திக்குகள், 8 கிரகங்கள் 9 இருக்கா? 7 இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்தது நின்னுட்டே அதனாலதான். சரி 7 இருந்துச்சு நான் பாட்டுக்கு 9 வேணுங்க திரும்பி 9 கிரகமா இருக்குன்னு கேப்பீங்க. இல்ல ரெண்டுக்கு சிக்கல் இருக்குல. 9 அப்ப ஆரம்பத்துல இருந்தது 7 நடைமுறையில் இருப்பது 9. ஆனா பூலகத்தை பொறுத்த வரைக்கும் பசி வந்தா என்ன சொன்னா பத்தும் பறந்து விடுமா? தான சொல்லப்பட்ட கருத்து. ஆக எவ்வளவு பெரிய ஆட்களுக்கு பசின்னு ஒண்ணு வந்துருச்சுனாவே 10 தானா பறந்து போயிருமா? அதனாலதான் பசியை பிணினார் வள்ளல. நோயின்றாரு. அது ஒரு நோய் தானே. அந்த பசி பிணியை போக்குவதற்கு தான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். பெருமை சேர்த்து கொடுத்தார். ஜோதி அருட்பெரும் ஜோதி. தனி பெரும் கருணை அருட்பெரும்
எல்லாரும் சோதிக்கிறார். பெரும் கருணையாக ஜீவகாருண்யம் என்ற மிக உயர்ந்த அன்பை வளர்த்து இன்ன வரைக்கும் இருக்குல. அன்புங்கிறது என்ன, எங்க வைக்கிறோமோ அதை பொறுத்து மாறும். எல்லா உயிர்கள் மேல வச்சோம்னா அன்பு, நம்மளை விட எளிமையா இருக்கவங்க மேல வச்சோம்னா இரக்கம். கண்டிப்பா. ஒரு நல்ல எஜமான் மீது தொழிலாளி வச்சானா அதுக்கு பேர் விசுவாசம். இந்த நாட்டின் மீது வச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் அபிமானம். ஒவ்வொருக்கு பேர் இருக்குல்ல, எல்லாமே இடம் போறத பொறுத்து மாறுது. ஆமா, இறைவன் மீது வச்சோம்னா பக்தி. அப்ப எல்லா விதமான சிறப்பு புலத்துல இருக்குல. அப்ப இறைவன் மீது நம்ம சொல்லக்கூடிய பக்தி. பாருங்க, உணவை பற்றி ஒருவர் சொல்லுகிறார், தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றார். இந்த ஜகத்திலேயே நம்ம அடிக்கிறோம்னு பாட்ட பாடுறாங்க. பாரதி பாடுகிறார். அப்ப ஜகத்தில அடிக்கிறோம் என்ன அர்த்தம்? உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம்ன்றார். ஒருத்தனுக்கு சாப்பாடு இல்லாட்டி இந்த உலகம் இருந்து புண்ணியம் இல்லங்கறாரு. உண்மைதானமா? ஒரு நாளுக்கு உணவை உளி என்றார் மொழியே, இரு நாளுக்கு உணவை ஏழென்றார் ஏழாயிரம், ஒரு நாளும் என்னோவ அறியாத இடும்பை கூறி என் வயிறே அப்படின்னு வயிறு வாழ்வது அரிதுங்கறாங்க. அவ்வை அவ்வளவு பெரிய வயிறான் வந்து பாடுறார். ஒரு நாளைக்கு சாப்பிட மறனா வயிறு கேக்குதா? இல்ல ரெண்டு நாளைக்கு சேர்த்து கிடைக்கணும் மொத்தமா சாப்பிட முடியுமா? முடியுமா? அப்ப வயிற்ற 10 பிடி ஆட தேவைன்றது ஒண்ணு என்னுடைய வயிற்றுக்கு இருக்கிறதுனால எனக்கு பெரிய துன்பம்னு பாடுறாங்க. அவ்வை உண்மைதானமா? ஆமா. அதனால பசித்திரு தனித்திரு பிடித்திரு என்று சொன்னார். பசித்திரு என்ற வாக்கியத்துல பானா, பிடித்திரு என்ற வாக்கியத்துல தானா என்று சொன்னார். பிடித்திரு என்ற வாக்கியத்துல வீணா. மூணை சேர்த்தோம்னா பதவி வரும். பதவி ரொம்ப அவசியம். பதவி வரும் பொழுது பணிவு ரொம்ப அவசியம். யாவரும் சபைதனை நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போட்டி போட வேண்டும். தான பெருமை. கண்டிப்பா. நெத்தியில போட்டுருக்கது திருநீர். அந்த திருநீருக்கு பேரு வசுபதி பாசம். யார் நினைச்சு போட்டுருக்கீங்க? முருகப்பெருமான் நினைச்சு போட்டுருக்கீங்க. முருகப்பெருமான் நினைச்சு நீங்க பட்ட போட்டுருக்கீங்க. எல்லா விதமான பட்டைக்கு ஒரு பேர் கொடுத்தாங்கல. சரி, திருநீர்னு அதுக்கு பேரு. ஆமா, திருநீர்னு பேரு, விபூதின்னு பேரு. மனிதனுடைய துருநீரை போக்குறனால அந்த நீருக்கு பேரு திருநீர்னு பேரு. விபூதினா மேலான செல்வம்னு பொருள். முடி சார்ந்த மன்னராக இருந்தார். முடி சாம்பல் வீணு முதல்ல ஒரு எழுத்து வந்துருச்சுனாலே அதுக்கு பிறகு வேற எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஆமா, அதனால விநாயகர்னு ஒரு பேர் இருக்கு. எனக்கு மேல் நாயகன் தலைவன் இல்லாதவர்னு பொருள். அப்ப வீரப்ப விமலன்னு ஒரு பேர் இருக்கு சிவனுக்கு, மலங்கள் இல்லாதவன் பொருள். கண்டிப்பா. அதுபோல விபூதி என்றால் தனக்கு மேல் வேறு செல்வம் இல்லாததுன்னு பொருள். அப்ப எவ்வளவு பெரிய கருத்து பாத்தீங்களா? ஒற்றை செய்தி சொல்ல வந்த மாதிரி அதுக்கு பல செய்திகளை அடக்கி ஒரு கருத்து பாருங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் ஒற்றை சொல்லல அத்தனை பொருட்கள் உண்டு இல்ல. சாதாரணமா பாருங்களே, ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வச்சுங்களே, இறந்த மனுஷனை எப்படி இறந்தாரு ஒரு வார்த்தை சொல்லி விடுவா. சொல்லியே வார்த்தை. இப்ப பாருங்க, எது இயற்கையாவே இயற்கை எதுனா நம்ம போடுறோம். ஆமா, இயற்கை எதுனா என்ன அர்த்தம்? இயற்கையாகவே இயற்கை மூலமாக மரணம் அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். பஞ்ச பூதத்துல ஏதாவது ஒண்ணுனா இயற்கையை சாவறது இயற்கை எதுனா அர்த்தம். மாண்டார் அப்படின்னு போட்டோம்னா என்ன அர்த்தம்னா அவர் இயற்கையாவே மாறல, இறந்துட்டாரு, மாரடைப்பின் காரணமாக, அதனால சாகுறான்னு அர்த்தம். அதுக்கடுத்து உயிர் நீத்தார் ஒரு வார்த்தை இருக்கு, தானாவே உயிரை நீத்திக்கிறது அர்த்தம். அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேர் இருக்கு. சரி, இது இருக்கா? காலமானார் ஒரு வார்த்தை போடுவான். அது ஒரு 96 வயசுலயோ 97 வயது மூப்பின் காரணமா. அப்ப ஒரு இறப்பு என்றது எது மூலம் இறந்தாரு ஒரு வார்த்தை உணர்த்தா இல்லையா? அதான் வித்தியாசம். அந்த செய்திய அந்த சொல்ல வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஒரு தன்மை தமிழுக்கு மட்டும்தான் உண்டு. பெருமை இருக்குல்ல. தமிழ்ல பல பெருமைகள் இருக்கு. சரி, இப்ப ஒண்ணுமில்ல, ஒரு பத்திரிக்கை அடிக்கிறோம். உயர் திரு அடிப்போம், தெய்வ திரு அடிப்போம், தவ திரு அடிப்போம். ரொம்ப பேருக்கு விளக்கம் தெரியல. உயர் திருனா நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு. தெய்வ திருனா இறந்து போயிட்டாரு, அவங்களுக்கு கொடுக்கிறது. தவ திருங்கிறது என்ன? அவர் வாழும் பொழுதே அவர் வாழ்ந்த நிலை என்பது ஒரு நல்ல ஞானி மாதிரி, ஒரு நல்ல ஒரு குருவாக வாழ்ந்தவர். நம்மளுடைய சுவாமிகள் நாடக தந்தையை வந்து தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள்னு சொல்றாங்க. அவருக்கு பேர் அப்படி கொடுத்திருக்காங்க. பாத்துக்கங்க, ஒருத்தரை மரியாதைப்படுத்தும் பொழுதே தெரிஞ்சு போற அவர் எப்பேற்பட்டவர்னு. ஒரு பத்திரிகை அடிக்கிறார். இந்த தமிழ்ல மட்டும் தானே உண்டு. பத்திரிகைக்குள்ள இவ்வளவு செய்தி இருக்கு. அப்ப உயர்திரோ தெய்வத்திரோ தவத்திரோ போடும்போது எந்த இடத்துல பயன்படுத்தணும் தெரிஞ்சு போட்டோம்னா சிறப்பு இருக்கு. கண்டிப்பா எனக்கு அது சிறப்பு இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம்னா அதே பத்திரிகை தான் இருக்கு. இன்னைக்கு அந்த பத்திரிகையில போடும்போது திருநிறை செல்வி, திருநிறை செல்வன் அப்படிங்க வாசகம்லாம் கொடுத்து பத்திரிகை அடிக்கிறான். ஆமா, திருநிறை செல்வி, திருவளர் செல்வி, திருவளர் செல்வன் போடுறது எதிர்த்து தானே. இது பேருக்கா சிலவர் படிச்சா திருநிறை செல்வன் இன்னாருக்கு பேசி முடிச்சா கணக்கு இருக்கு. ரொம்ப பேர் வீட்ல வந்து எப்படி பத்திரிகை அடிக்கனே தெரியாம அடிக்கிறவங்க அதுல இருக்கத்தானே செய்யுது. அப்ப இது என்ன? திருநிறை செல்வன், திருநிறை செல்வி, திருவளர் செல்வன் அப்படி பாத்தீங்கன்னா திருவளர் செல்வன் அப்படின்னு போட்டுட்டான்னு வச்சுங்களேன். திருவளர் செல்வன் போட்டாச்சுன்னா அவருக்கு பின்னால ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கான்னு அர்த்தம். இருக்கான்னு அர்த்தம். இப்ப திருநிறை செல்வி இல்ல திருநிறை செல்வன் போட்டான்னா அதுக்கு பின்னால ஆள் இல்லைன்னு கடைசி பிள்ளைன்னு அதுக்கு நிறைன்னு அர்த்தம். நிறைய முடிவு, அதுக்கு பின்னால ஆள் இல்ல. அப்ப ஒரு வாசகத்துக்குள்ள நம்ம பொருள் தான் சில பேர் என்ன நிறை செல்வன் போட்டு அடிச்சு விட்டுருவோம். ஆமா, இல்ல முத பிள்ளைக்கு நிறை செல்வன் போடுறாங்க. ரெண்டு பேர் இருப்பாங்க. நிறை செல்வம்னா அவங்க ஏதோ வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நிறை என்பதிலையும் வளர் என்பதிலையும் அடுத்து குழந்தை இருக்கா இல்லையான்றதை வெளிப்படுத்துறாங்க. உண்மைதானே? அப்ப ஒரு விஷயத்தை பேசும்போது அதுக்கு ஆயிரம் கருத்து. தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கட்டளை தூரும் அறிவுனாங்க. ஏடில் விழிச்செல்வம் கல்வியில் ஒருவருக்கு மாறல்ல மற்ற அவையினர் கொடுத்தாலும் ஈடாகாது. அகத்தி நடக்கு முகத்தில் தெரியும். மச்சவன் தான் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் தான் நடக்கணும். முட்டது சொன்னா அற்றது பொருந்து, சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல. சுப்பிரமணிய கடவுளை மிஞ்சிய தெய்வமும் கிடையாது. முருங்கை நட்டவன் வெறுங்கையோட தான் போணுமா? ஏன் சொன்னாங்க? ஏன் சொன்னாங்கன்னா போன சொன்னாங்க சொல்லிருக்காங்க. எதுக்கு சொன்னாங்க? திடீர்னு வந்து முருகை நட்ட வெறுங்கையோட ஏன் சொன்னாங்கன்னா நீ நானமா சொன்னப்ப இந்த மாதிரி உதாரணம் நிறைய சொல்லலாம். இல்ல எதுக்குன்னு கேட்டேன். ஏன்னா காட்டினா மானம் போச்சு, காட்டாட்டி பிராணம் போச்சு. ஐந்தில் விளையாதது 50 விளையாதுங்க. ஐந்தை பெற்றால் அரசனம் ஆண்டினார். எந்த ஐந்தை? அப்படியா? இல்ல அப்படின்னு இருக்குல. கழுதைக்கு தெரியுமா? கற்பூர வாசனை. வாக்கால கட்ட கழுதைய போக்கால விட்டு திருப்பணும். போக்கால
இப்படியும் கேட்கலாம். கப்பலை கவுந்தாலும் கண்ணத்துல கை வைக்காதே. இந்த கிண்ணத்துல கை வச்சு கேட்டு இது கிண்ணமாயா? ஏயா யாழ போய் தம்புராவ கையில வச்சிருக்கீங்களே. என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. அவர் நினைக்காதீங்க. என்னுடைய எண்ணம்ன்றது இந்த கிண்ணத்துல தான் இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல ஒத்த கிண்ணத்தை ஏந்திக்கிட்டு நாராயணோட மந்திரத்தை வருது. அன்னையில இருந்து இதை வந்து இப்படி நினைச்சிட்டு இருக்கேன். தாங்கி கொண்டிருக்கிறேன். பெருமையாக நல்லா தாங்க. எதுக்கு உங்களுக்கு கொடுத்தாங்க? அவர் நினைக்காத கழகக்காரருக்கு எதுக்கு யாழ்? அப்படி நினைக்காதமா. கழகத்தை கூட அப்படி இனிப்பா சொல்லி போகணுமா? ஒரு சுயநலத்துல ஒரு பொதுநலம் இருக்கு. கேள்விகள் கேட்பதெல்லாம் தன்னுடைய பகுத்தறிவை மேலும் மேலும் வளர்ப்பதற்கு ஏன் என்ற கேள்வி கேட்கல. உலகத்துல எதுவுமே பிறக்காதன பாருங்க. கட்டாரை காமுறுவர் மூர்க்கரை முகர்வர் முதுகாட்டில் காக்கி ஓக்கு புணமுடான் ஆபத்துக்கு உதவாது அறுபசிக்கு உதவாது அன்னம் தாகத்தை தீர்க்காது தண்ணீர் தரித்திரம் அறியாது பெண்டி கோபத்தை இறக்காது குறுமொழி கேளாது பாவம் தீர்க்காது ஏழுமிருந்து வாக்கில இருந்து பயனில்லை ஏழுதானது பாடுற சந்திரன் இல்லாது தாமரை இல்லாது மந்திரி இல்லாது மதகரி இல்லாது சுந்தர புலவர் இல்லாது சபை சந்திகர் இல்லாது வீணை தனம் இல்லாது கொங்கை கொங்கை போனால் அது பயனுள்ளதாக இருக்கணும். அது சரியாதான் இருக்கு. கேட்டது என்னாச்சு? நான் கேட்டிருக்கேன். நான் கேட்டது சும்மா நிக்கலையே. முதல் கோணல் முற்றிடு கோணல்னாரு. ஆமா முதல் புத்தகம் ஒழுங்க மாட்டலனா சட்டையில அடுத்த புத்தகம் போறமே சரியா மாட்ட முடியாது. முதல் புத்தகம் சரியா மாட்டலனா எனக்கு தெரியும். 5 விளையாதது 50 விளையாதது தெரியும். இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் நான் சில விஷயங்களை கேட்கணும்ல. பேச தப்பு இல்ல. தமிழ்ல பேர்பட்ட மொழி. நாம இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் வேற எங்கும் இனியாவது காணமன்னார். செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இந்த தேன் வந்து பாய்கிறது காதிலே என்ன? தந்தையர் நாடு எனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு என்ன? சிறந்த தமிழ்நாடு. கம்பன் பிறந்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து புகழ் கொண்ட தமிழ்நாடு பாட்ட போறாரு. சாவு போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்த வேக வேண்டும். பாறைகளை எண்ணுரை ஏற்றும் போது அங்கே பைந்தமிழால் அனுபவத்தை கேட்க வேண்டும். ஓடையில என் சாம்பல் ஓடும் பொழுது அங்கு உன் தமிழே சலசலத்து ஓட வேண்டும். தமிழுக்கு பெருமை பாடி இருக்காங்க. சொன்னார் தமிழின் பெருமை யார் அறிவார்? தமிழின் பெருமை யார் அறிவார்? தமிழின் பெருமை மதுரை மூதூர் நீரறியும் நெருப்பறிவு பாடுறார் தமிழ் விடுதலை செய்து படுத்த பல தூயாதடி நிலத்தில் விடும் மண்டை சுரப்பை உலகத்திலும் மனக்குயில் சிறுத்தை கிளம்புன வீரியமிக்க கவியை கொடுத்த ஒரு மொழி தமிழ் மொழியில் பெருமை. தமிழே உன்னால் இருந்தேன் இமையோடு விழுந்துவிடும் என்றாலும் எனக்கு வேண்டேனார் அமிர்தமே கொடுத்தாலும் தமிழை உன்னை விட்டு செல்ல மாட்டேன்னு பாடினார் தமிழ் விடுதலை. தமிழே நீ ஒரு பூக்காடு அதில் நான் ஒரு தும்பி அப்படின்னு வாசகத்தை கொடுத்து இன்னைக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. பொதியவரை முனிவனக மகிழ இரு செய்குளிர இனிய தமிழ் பகர்ந்த முருகாங்கிறார் அருணகிரியார். நடப்பு கண்ணோட்டம் கால்வடப்பு செல்லாம என்னடப்பு இத்துறையாம் என்றுடைத்தல் பன்மடப்பு கேட்டா நன்ற ஆட்டா நன்ற மனப்புடு இயற்கை எழிலுக்கு பெருமை சேர்த்த முடியலவா? பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்து துடைக்கணும் ஒரு எல்லையர் பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் இருக்கக்கூடியது தமிழ் மொழினாங்க. ஆமா இறைவனுக்கு அப்படிப்பட்ட பரம்பொருளுக்கு சமமாக இந்த உலகத்துல விளங்கக்கூடிய ஒரு மொழி உண்டுனா தமிழ் மட்டும்தான். ஆமா அப்பதான் நம்ம சொன்னார் உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் அவ்வையின் தமிழுக்கு பாருங்க எனக்கு உரிமை இல்ல. இறைவனையே குற்றம் சொல்லக்கூடிய தகுதியும் தன்மையும் அந்த அதிகார தோரணையும் தமிழுக்கு மட்டும்தான். அப்ப எனக்கு இல்ல ஆனா என் தமிழுக்கு இருக்கிறன்னு சொல்லியிருக்காங்க. இறைவனை விட முடிய ஒரு படி வைத்திருந்தாலும் அந்த பெருமை இருக்கு. மொழி என்பது அடையாளன்றது அவ்வளவு பெருமை உண்டு. எக்கச்சக்க சிறப்பு இருக்கு. நான் கேட்டிருக்கது நான் பதில் வரலையே. உங்கள்ட்ட பதில் வரலையே. நான் கேட்டேன் என்ன சொன்னேன்? முருகை திண்டவே வெறுங்கடி சொல்வானே. நான் தான் திரும்ப கேட்டிருக்கேன். 5 பெற்றால் அரசன் மாண்டியவன் யாருன்னு. பதிலா சொல்லுமா? நான் கேட்டேன் சொல்லுமா? நான் கேட்டேன் பதில் சொல்லுங்க. நீங்க குறுக்கிட்டு பதில் கேக்குறீங்க. ஒரு குறுக்கிடு இல்லாத வாழ்க்கை எப்பவுமே நல்லா இருக்கு. ஆலயம் தொழுவது சாலவன் நன்றி. கோயில் இல்லாத ஊரு குடி இருக்க கூடாது. இல்ல பெரும் கோயில் ஊரோட ஆலயம் நல்ல பிராணா இருக்கு. ஆய் கோபரவாசம் நல்ல தெளிந்தா இருக்கு. ஜீவனைய சிவனிக்க புலனைந்து தானமணி விளக்காம சொல்றீங்கல்ல. அப்புறம் என்ன? அதல சொல்லுங்க. நீங்க நல்லதே பேசுறீங்க. ஓடி 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 உட்கார்ந்த சோதிக்கு நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி போன மாந்தர்கள் ஓடி என்னறிந்த கோடி என்ன இதெல்லாம் சொல்றீங்கல்ல. அப்ப நான் கேட்ட பதில் என்னாச்சு? 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும் நெஞ்சமறை நெஞ்சேல் என ஏன் தோன்றும் நெஞ்சில் ஒருகா நினைக்கு இருகாடும் தோன்றும் ஒருகா என்று ஓதுவார் முன்னர் பதில சொல்லுங்க. இதெல்லாம் சரியாத்தான் பேசுறீங்கல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கு பெருமை இருக்கும்ல. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது என்ன ஆத்தி சுட்டி நடத்துறீங்களா? இதுதான் முக்கியம். நீங்க ஏன் உலகத்துல ஒண்ணே முக்கால் அடிக்கு சொல்றதுல ஒரு அடியில பெருமை சத்ததானே. நீங்க குறிக்கிறீங்க. நான் ஏன் படிக்க வரேன்? நான் இங்க வரல இல்லையே. இன்னைக்கு நீங்க நான் பழமொழிக்கு ஒரு கேள்வி கேட்டீங்க திரும்ப நான் கேட்டேன். அப்ப நான் கேட்டீங்க பதில் இல்லையே. ஆத்தி சுட்டி தெரிஞ்சா எனக்கு மரியாதை ஆத்தி சுட்டி தான் 1000 அர்த்தத்தை கொடுத்தது. அதுதான் ஒண்ணே முக்கால் அடியில என்ன சொன்னாரு? அதனால தான் சொன்னாங்க ஒரு நாளைக்கு ஒரு வரி படிக்கணும்னா ஆத்தி சுட்டி படிக்கணும்ல. 2 வரி படிக்க முடியும் அப்படினா திருக்குறள் படினாங்க. உண்மைதானே? 3 படிக்க முடியும்னா கவிதை படினாங்க. கண்டிப்பா 4 வரி படிக்க முடியும்னா நாலடியார் படினாங்க. அப்ப படிக்கவே முடியாட்டி எப்படின்னு கேட்டாங்க. அதனால தான் சொன்னார் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் 4 அடி ஈரடி கட்டவிட வாயடி கையடி செல்லாதடி பாடல்கள் சொன்னார்ல. இலக்கியங்களை முறையா கற்றவன்ட்ட எப்படி பேச முடியுமா? முத்து நகரம் என்று அழைக்கக்கூடியது தூத்துக்குடியை சொல்லுவா. இன்னிசை நகரம் என்று அழைக்கக்கூடியது திருவையாறு. மாங்கனி நகரம் என்று அழைக்கக்கூடியது சேலம். சந்தன நகரம் என்று அழைக்கக்கூடியது மைசூர். கோயில் நகரம் என்று அழைக்கக்கூடியது அது கும்பகோணம். பூங்கா நகரம் என்று அழைக்கக்கூடியது மதுரை என்பது. அந்த மதுரையில தான் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள். கேட்ட எனக்கு பதில் சொல்லுங்க. அப்படிப்பட்ட சங்கம் வைத்து பெருமை சேர்த்திருக்காத தமிழுக்கு இது இயற்கை தானே. எல்லாரோட இயற்கையில 1000 பெருமை இருந்தாலும் கூட இன்னைக்கு பஞ்சபூத சரம் நம்ம சொல்றோம்ல. நிலத்துக்கு எங்க சொல்றோம்? நிலத்துக்கு காஞ்சிபுரம், நீருக்கு திருவானைக்கால், காட்டுக்கு திருக்காளகஸ்தி, இன்ன வரைக்கும் நெருப்புக்கு சொல்றது திருவண்ணாமலை, இத்தனைக்கு சொல்றோம்ல. ஆமா. அதுக்கு பதில் என்ன சொல்றது? ஆகாயத்துக்கு
சிதம்பரம் அதை ஒண்ணு விட்டுட்டீங்களே. அப்புறம் இருக்கட்டும், நான் ஒண்ணு கேக்குறேன். சிதம்பரம் நீங்கல்ல, சரி, சிதம்பரநாதர் வாழ்ற இடம் கைலாயம். கைலாயத்துல தான் வாழ்றாரு. கண்டிப்பா. உங்ககிட்ட ஒரு கேட்கவா? சொல்லுமா. கல்லெறிஞ்சு கைலாயம் போனது யாரு? சொல்லறிஞ்சு கைலாயம் போனது யாரு? கேட்கன்றதுக்காக அப்ப நீங்க மட்டும் கேக்குறீங்க, என்ன மத்த பேசுறீங்க? அப்படி இல்ல, நான் கேக்குறதுல காரணம் இருக்கு. நான் சொல்றது சொன்னதுக்கு எதிர்பார்த்தமா சொல்ற மாதிரியே சொல்லக்கூடாது. இல்ல, நீங்க சொன்னதுக்கு எவ்வளவு பெருமை நான் சொல்றேன். எனக்கு என்னை எதிர்த்து பேசுறதே பிடிக்காது. எனக்கு எதுக்கு ரெண்டு பேசுறாலே சுத்தம் பிடிக்காது. நாரத வேஷம் போடுறவரையே சுத்தமா பிடிக்காது. பரவாயில்ல, நீ சொல்லிட்டு நான் சொல்ல. அதுல உங்க பேரை கேட்டா எனக்கு அப்படியே இப்படித்தான் இருக்கு. எனக்கு உன் பேரை கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷப்பட வேற உங்க அம்மாவோட பேர், அந்த பேர் இருக்கட்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டிய பேர். கேட்டா பதில் சொல்லுமா. நீங்க மட்டும் கேட்கறவங்க பட்டயம் போட்டு வச்சிருக்கேன். பணம் அப்புறம் என்ன? பணம் பாதாள வரைக்கும் பாய். பணம் பத்தும் செய்யும். பணம் என்னடா? பணம் குணந்தாடா நிரந்தரம். காசேனா கடவுள் நடந்தன்னு சொல்லிருக்காங்க. காசை முன்னுக்கு வச்சான், கடவுளை பின்னுக்கு வச்சானே. செல்வம் 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 அது போய் தானே இருக்கு. அப்புறம் என்ன? பணம்ன்றம்ல, அந்த பணம் இல்லாட்டி இந்த உலகத்துல வாழ்றது சிரமம் தாங்க. பணத்தினாலதான் எல்லா பிரச்சனையுமே. அந்த பணத்தை சரி பண்றதுக்கு பணம் தான் தேவை. பிரச்சனை உண்டு பண்றதும் பணம் தான். அளவோடு இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்ல. அளவுக்கு மிஞ்சிதான் அமிர்தம் நஞ்சு. அது உண்மைதான். அளவுக்கு மிஞ்சினா தேவாமிர்தமே நஞ்சுதான். ஒரு பணம் அது மனிதனுக்கு பல பேர் உருவாக்கும். பணம் நிறைய வச்சிருந்தா பணக்காரன். பணமே இல்லைனா பணத்தை கொடுத்தான்னா, பணத்தை வாங்கினானா, பணத்தை செலவு பண்ணானா, பணத்தை செலவே பண்ணலைனா, பணத்து மேல ஆசை வச்சானா, பேராசைக்காரன். பணத்து மேல ஆசையே வைக்கலைனா சன்னியாசி. ஒரு பணம் தானே மனிதனுக்கு எத்தனை பெயர்கள் உருவாகுது. அப்படி நீங்க பாருங்க, சொல்லுங்க. பூலகத்துக்கு பல கிடக்குற வழிநாயகா, காற்று வீசுது. வீசக்கூடிய காற்று ஒரு மல்லிகையோட சவாசம் மணக்குது. அதே ஒரு சந்தனத்தோட சவாசம் மணக்குது. ஒரு சாக்கடையோட காற்று சவாசம் நாற்றம் அடிக்குது. காற்று ஒண்ணா தானே இருக்கு. சவாசத்தை பொறுத்தன மாறுபடும். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா மழை பெய்யுது. பெய்யற மழை செம்மண்ல விழுகுது. சொன்னா செம்மண் சொல்றோம். கரிசல் மண்ணுல விழுகுது. கரிச காட்டு மண்ணு கரிச மண்ணு. கடல் தண்ணியில விழுகுது. அது உப்பு நீரா இருக்கு. நல்ல தண்ணியில விழுகுது. நல்லா இருக்கு. தண்ணி மழை ஒண்ணு தானே. விழுகிற இடத்தை பொறுத்து மாறுது இல்ல. மனிதரையும் இன்னைக்கு எல்லா மனுஷனும் ஒண்ணும் சொல்லி பண்ண முடியுமா? மனிதரையும் மனிதன் உண்டு. மனிதர் ஒரு தெய்வம் உண்டு. மனிதரையும் மிருகம் உண்டு. மனிதர் ஒரு மாணிக்கம் உண்டு. அப்ப எல்லா மனிதருக்கும் ஒரு தத்துவம் இருக்குல்ல. மனிதனா எப்படி வாழணும் உதாரணம் இந்த உலகத்துல எத்தனை பேர் வாழ்ந்திருக்காங்க. அது தேவையில்ல, பதில சொல்லுங்க. அப்ப நீங்க எத்தனை பேச்சு பத்தி அதுக்கு பதில் சொல்லுங்க. கல்லறிஞ்சு கைலாயம் போனது யாரு? கொள் எரிஞ்சு கைலாயம் போனது யாரு? யாரு போனா? நான் இந்த வாக்காள கட்டகளே ஆரம்பிச்சேன். சொல்லுங்க பேசுவோமே. இப்போ பேச்சுக்கு பேசுவோமா? என்ன வாக்காள கட்டகளே போக்கால விடுறது. நம்மால ஒருத்தர் கழுதை ஒன்னு வச்சிருந்தா அப்படியே. அவர் பார்த்த வியாபாரம் கட்டினா உப்பு வியாபாரம். இந்த உப்பு வியாபாரம் கழுதை மேல ஏத்தி விட்டு போற வழியில குறுக்க ஒரு வாய்க்கால தாண்டி அந்த பக்கமா கொண்டு போறோம். இப்ப கழுதை மேல உப்பு முட்டை ஏத்தி விட்டாரா, தனக்கு அந்த உப்பு முட்டை கொண்டு போய் வாய்க்கால கடந்து போய் அந்த பக்கம் அந்த கழுதை போட்டு வந்துருமா. அன்னைக்கு ஒரு நாள் உப்பு முட்டை ஏத்தும் போது காடு தடுமாறி வாய்க்காலுக்குள்ள கழுதை விழுக. கழுதை விழுந்தா மூட்டை இங்கே விழுகும்ல. உப்பு முட்டை தண்ணிக்குள்ள விழுந்தா என்ன ஆகும்? கரைஞ்சு போகும்ல. கரைஞ்சு போன பார்த்தாங்க முதுகு சுமையெல்லாம் குறைஞ்சு போச்சு. நம்ம தூக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது கொஞ்சம் நல்லா இருக்கேன் பகுமானம் சொன்ன மாதிரி ஏறி போச்சு. இப்ப கழுதை கொஞ்சம் சந்தோஷமா தெரிய. அடுத்த நாள் நம்மளால உப்பு முட்டை ஏத்தி விட முதனா கழுதை விழுந்தது கால் தடுமாறி. வேணுக்குனே போய் வாய்க்கால போய் மட்டும் கீழே விழுக. கீழே விழுந்தா உப்பு முட்டை கீழே விழுந்து கரைஞ்சு போகுது. பார்த்தா நம்மளு இன்னைக்கு உப்பு முட்டை சேரலையே, மறுநாள் ஏத்துறா. மறுநாள் ஏத்தி பாத்திருக்கியா, அதே மாதிரி வாய்க்கால போய் விழுக. அதே மாதிரி உப்பு முட்டையை கரைக்க நம்மால் பார்த்துட்டு ஆகா இந்த கழுதை வேணும் தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கு, இதை இந்த போக்கில விட்டா நல்லா இருக்காது, இதை அதை போக்கில விட்டே திருப்பணும் சொல்லி அடுத்த என்ன பண்ணானா உப்பு முட்டையை ஏத்துறதுக்கு பதிலாக பஞ்சு முட்டையை ஏத்தி விட. இவங்க பழக்க தோசத்துல அதே மாதிரி வாய்க்கால்களை போய் குதிக்க பஞ்சுக்குள்ள தண்ணி வேணா என்ன கணம் ஏறிக்கிறோம்ல. அப்பதான் கழுதை சுமக்கமடா சுமந்து முதுகொடி வந்து செத்த கதை மாதிரி. அப்பதான் சொன்னா அப்படியா வாய்க்கால கட்ட கழுதை அது போக்கால விட்டு தான் திருப்பணும். அன்னைக்கு சொல்லப்பட்ட பழமொழி. அவரவர் செய்த பிள்ளைய அவங்க வழியில போய் தான் திருப்பணும் இல்லையா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? எதற்காக? யாருக்கு யாரோட அருமையாவது தெரியாட்டி சொல்லக்கூடிய வாசனை. ஏன் உனக்கு என்ன தெரியும் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனம்? கழுதைக்கும் கற்பூரத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிடையாது. கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனம்? ஏன்னா கோரை புல் ஒரு வகையான பாய் வையக்கூடிய ஒரு கோர புல்ல அதை எடுத்து மேய்ஞ்சு என்ன செய்வாங்க அப்படின்னா குழந்தைகளை எல்லாம் அதுல படுக்க வச்சு இந்த காடுகரையில வேலை பார்க்கறவங்க போயிருவாங்க. இது காய காய என்ன அப்படின்னா அதனுடைய அந்த தன்மையில இருந்து அந்த பாயில இருந்து இயற்கையாகவே ஒரு வகையான கற்பூர வாசனை வருமா. அப்ப கழு அதுல இருந்து விஷப்பூச்சி விஷ ஜந்துக்கள் ஏதோ அதை அண்டாம பாதுகாக்குமா. ஆக கழு என்ற அந்த கோரை புள்ளை தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை என்பது பழமொழி. நாளடைவில் மறுபடி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? பாத்தீங்களா, ஒவ்வொரு பழமொழியும் ஏதோ ஒரு கதையை உள் வைத்துக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமை இருக்குல்ல, நிறைய சிறப்பு இருக்குல்ல. ஒரு நாளும் இல்லை ஐயனே. ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு 1000 போனது யாரு? கைலாயம் போனாலும் கைலாயம் போறதுன்றது மிகப்பெரிய விஷயம். கைலாயம் போறது நம்ம நினைச்சா நடக்கிறது எல்லாரும் நடக்கும். அதுவும் சிவனை பார்ப்பது அவன் அருள் இருந்தா தான் முடியும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கினான். இந்த மகட சிவபுராணம் தன்னை வினை முழுதும் ஓய் உரைப்பன் யான் அப்படின்னு பெருமை அவருக்கு இருக்கா. அன்னை அலையறது அவர் நடத்தா தான் முடியுமா. அப்படிப்பட்ட ஆளு. அதென்ன கல்லறிஞ்ச கைலாமனா 63 நாயன்மார்கள் ஒரு நாயனார்
சாக்கிய நாயனார் பேரு. இந்த நாயனார் திருச்சங்கமங்கைன்னு ஊர்ல பிறந்தவர். பேரு சாக்கிய நாயனார். இவர் எப்படி மறிவு வருதுன்னா, ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம மதத்துல இருக்கக்கூடிய இறை வழிபாட்டோட தீவிர சிந்தனையா இருக்காரு. தீவிர சிந்தனையில இருந்தாலும் மாற்று மத அந்த நூல்களையும் கெட்டதுல கைதிருந்து நல்லபடியா பார்க்கணும் ஒரு என்ன வருது. இப்ப என்ன வந்தா மாற்று வழிகளோட நூல்களை பயிரணும்ல, அதனால இந்த இடத்துல இருந்து காஞ்சிபுரத்துக்கு போறார். காஞ்சிபுரத்துக்கு போன சமயம் தெரியல, அங்க இருந்தது சாக்கியம் என்று சொல்லக்கூடிய பௌத்த மதம். இந்த மதத்தை விட்டுட்டு அந்த மதத்துல என்னென்ன செய்தி இருக்கு, என்னென்ன தகவல் இருக்குன்னு பாக்குறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா படிக்க போனாலும் அந்த மதமா மாறிட்டார். மாற மாற விஷயங்களை படிக்க படிக்க அப்பதான் அவருக்குள்ள ஒரு உள் உணர்வு ஏற்படுது. நம்முடைய மதத்தை ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு பொருளுடைய அருமை எப்ப தெரியும் கேட்டீங்கன்னா, அந்த பொருள் விட்டு போகும்போது அதை விட்டு பிரியும் பொழுது நம்மளுக்கு நல்லா தெரியும். அது மாதிரி அந்த மதத்துக்கு போகும்பொழுது நம்ம விட்டு சென்ற இந்த மதத்தினுடைய நூல்கள் அந்த புனிதத்தன்மை எல்லாமே இந்த நாயனாருக்கு தெரிய வருது. ஆகா, இப்படிப்பட்ட தத்துவம் நம்மதுல இருக்கு, இந்த இடத்துல இப்படிப்பட்ட செய்தி இருக்கு. ஆக இந்த இடத்துக்கு இருந்து நம்ம வந்தாலும் இதை முறையாத்தான் பயின்ற ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நம்முடைய மதத்தில் இவ்வளவு கருத்துக்கள் சொல்லியிருக்காரா அப்படின்னு அங்க இருந்து சிந்தித்து பார்க்கிறார். இப்ப சிந்தித்து பார்க்கும் போது இவர் இருக்கிறது இப்ப பௌத்த மதம். நம்மால போயிட்டே இருக்காரு. ஒரு சிவலிங்க கேப்பாராட்ட நிலையில கீழே இருந்துச்சா, நம்மால பார்த்தாரு. ஆகா, சிவலிங்க ஒண்ணு திருமணி கீழே கிடக்குது, இந்த இறைவனுக்கு எப்படியாவது பூஜை பண்ணணும். இறைவனுக்கு பூஜை பண்ணணும்னா சுத்தி புத்தி மலர்களை வச்சு பண்ணுவோம்னு பார்த்தா எந்த மலருமே இல்ல. எந்த மலருமே இல்லாம இருக்கும்போது பக்கத்துல ஒரு சின்ன சின்ன கற்கள் மட்டுமே கிடந்துச்சா. கல்லு மட்டும் கிடக்கும்போது பார்த்தார் நாயனார். ஆகா, உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த இடத்துல இறைவன் இருப்பது உண்மையானால் இந்த கல்லுக்குள்ளும் இறைவன் இருக்கத்தான் செய்யறாரு. அப்ப கீழே இருக்கக்கூடிய கல்லை எடுத்து சிவலிங்கத்துக்கு மேல மலராக அந்த கல்லை நடத்தி சிவலிங்கத்துக்கு மேல போய் போட்டாராம். மலரா நினைச்சு நம்மால் போட்டது. இப்ப நம்மால் போட்டதை மத்தால் வேடிக்கை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, வர்றாது ஒரு பௌத்த மதத்துக்கு வந்து சிவலிங்கத்தை கல்ல விட்டு எறிகிறாண்டா, அவன் நம்ம மத்து மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு எறியுது அப்படின்னு அவங்க நினைப்பு. ஆனா உள் உணர்வுல எம்பெருமானை நினைத்துக் கொண்டு கல்லை வீசி எறிந்தான். பரம்பொருள் பார்த்தாரா, நீ கல்லாக வீசினார் என்பது அன்பின் மீதாக வீசின, அதை நான் பூவாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி கல்லை விட்டு எறிந்த போதிலும் அதை பூவாக மாத்திக்கொண்டாரா பெருமாள். எப்படி இவருடைய அன்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட ஒரு நாள் அமர்ந்துட்டார். இவர் இறைவனுக்கு இந்த பூக்களை கொண்டு அர்ச்சனை பண்ற பழக்கத்தை விட்டுறதே இல்லை. எப்ப பார்த்தாலும் இது ஒரு நல்லது இருக்கு, நம்ம எரியதை பார்த்து மத்தாளுக்கு சந்தேகம் இல்ல, நம்ம இறைவனை வழிபட்டது போல ஆச்சு சொல்லி எப்பப்பெல்லாம் சாப்பிட அமர்கிறாரோ சாப்பிடுறதுக்கு முன்பாக இறைவனை வழிபட்டு விட்டு ஒரு கல்லை விட்டு விட்டு எரிஞ்சு அதுக்கு மேல சாப்பிடுவாராம். அப்பதான் பார்த்தாரா பரம்பொருள், என் மேல இப்படிப்பட்ட ஒரு அன்போடு இருக்கல, உன்னையும் நாயனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி இறைவனுடைய அடியிலே இழைப்பார்கள் என்று பெருமை சேர்த்தார். அப்ப கல் எரிந்து கைலாயம் உணர்ந்து யாரும் கட்டியதா 63 நாயன்மார்கள் சாக்கிய நாயனார் என்று சொல்லக்கூடிய நாயனார் கல்லறிந்து கைலாயம் போனார். நாயன்மார்கள் ஒவ்வொருவருமே நீங்க சொன்ன மாதிரி கைலாயத்துல இறைவனுடைய திருவடியில் நிரந்தரமா தங்குறதுக்கு இடம் பெற்றவர். கண்டிப்பா. அதனாலதான் அவங்க நாயன்மார்களுடைய வரிசையில இருக்கிறாங்க. கல்லறிந்து பாருங்க எப்படி எல்லாம் வந்து பூஜை பண்ணிருக்காங்க. தண்ணியில பச்சை தண்ணியில விளக்கேற்றினாரு, ரத்தத்துல விளக்கேற்றினாரு. நிறைய சைவ சமயத்திலிருந்தே வரண்மண்ட நாயனார் என்ன பண்ணாரு, சிவனையே தள்ளி வச்சார். ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் அடியார்களை மதிக்கல, அடியார்களை மதிக்காத சுந்தரத்தை தள்ளி வைக்கிறேன், சுந்தரருக்கு அருள் புரிந்த சிவனே சைவ சமயத்தில் இருக்கக்கூடாதுன்னு விளக்கி வைக்கக்கூடிய அந்த அதிகார தோரணை பக்திக்கு மட்டும்தான். ஆக அந்த வரிசையில சொல்லறிந்து கைலாயம் போக முடியுமா? சொல்லால ஒரு கடவுளையே உருக்குனாரு திருவாரூர மாணிக்க வாசக பெருமாள். அங்க பிறந்து இன்னைக்கு திருவாசகம் எனும் தேனுன்னு லண்டன்ல இருந்து வந்த பாதிரியார் கூட இங்க வந்து கிறிஸ்தவ சமயத்தை பரப்பணும்னு நினைச்சாரு. அந்த அளவுக்கு முடியும். ஆனா அந்த கிறிஸ்தவ சமயத்தை பரப்பணும்னு நினைச்ச பாதிரியாரையே சைவ சமயத்துக்கு மாத்திரம் ஒரு நூல்னா அது திருவாசகம். அவரை மட்டுமல்ல அங்க இருந்து நீதிபதியவே மாத்திருச்சு. திருவாசகத்திற்கு ஒரு வாசகத்திற்கு அந்த திருவாசகத்துல முதல் பகுதி சிவபுராணத்தை முழுமையா படிச்சா போதும், அதோட சைவம் தான் உயர்ந்ததுன்றதை உணர வைக்கக்கூடிய அளவுக்கு அழுது அழுது பாடிய பாடு, தொழுது தொழுது இயற்றிய ஒரு நூல் அப்படின்னா திருவாசகம். தொழுது அடியடைந்த அன்பர்களை பத்தி அழுது அழுது அடியடைந்த அன்பர் கூட்டம் உண்மை. அதுதான். அப்படி அழுது வேண்டி தன்னை நாதன் ஏன் சொல்றாரு தெரியுமா? ஒவ்வொருத்தரும் 4 பேரும் ஒவ்வொரு வகையில இறைவனை பார்த்தாங்க. சரி, சுந்தர திருஞான சம்பந்தர் எப்படி பார்த்தார், அப்பர் எப்படி பார்த்தார் இருக்கு. நண்பராக பார்த்தார் சுந்தரமூர்த்தி நாயனார். ஆனா மாணிக்க வாசக பெருமான் சிவனை காதலியாக அப்படி பார்த்தார். அதனால நாதன். நாதன் யாரை சொல்லுவா? மனைவிதான் கணவனை சொல்லுவா. அப்படி விரும்பி பார்த்தார். அந்த வகையில சுந்தரமூர்த்தி நாயனார் இத்தனை பேருடைய சொல்லு இருந்தாலும் இவருடைய சொல்லுதான் கொஞ்சம் சுடுற மாதிரி இருந்துச்சு. எப்படிப்பட்டது? ஆமா, ஏன்னா இவர் முதல்ல எங்க இருந்தாரு, ஆழகால சுந்தரர்னு இவருக்கு பேரு. இந்த ஆழகால சுந்தரர் சிவபெருமானுடைய பிம்பத்திலிருந்து உருவானவர். இவர் என்ன பண்றாரு, இவருடைய வேலை என்ன, கைலாயத்துல மலர் பறித்து இறைவனுக்கு கொண்டு வந்து சூட்டுவது. நந்தவனத்துக்கு போறாரு கைலாயத்துல மலர் பறிப்பதற்காக. அங்க போய் மலர் பறிக்கும் பொழுது அங்க ஆதிபராசக்தியினுடைய தோழிகள் 2 வராங்க. அணிந்ததை கமலினி பேரு. 2 பேரும் பூ பறிச்சுட்டு இருந்தாங்க. வந்த சுந்தரமூர்த்தி நாயனாரு சுந்தரமூர்த்தி நாயனார் பார்த்தாரு, இந்த பெண்கள் அழகா இருந்தாங்களா, அழகா இருக்காங்க அப்படி ஒரு கணக்கு கொடுத்துதான் பார்த்தாரு. பார்த்துட்டு புத்தி மாறிக்கிச்சு. அந்த இடத்துக்கு வந்துட்டாரு.
இதை சிவபெருமான் பாத்துட்டாரு. அவருக்கு நினைப்பு அவர் என்ன பார்க்க போறாரா அங்க இருக்காரு. ஆனா அவர் நம்ம என்ன செய்தாலும் அவருடைய செயல்களை பார்த்துட்டு தானே இருக்காரு. அதனால பார்த்தாரு என்ன நடந்துச்சுன்றது அப்படியே புன்னகையோடு வந்து, நீ பெண்களை பார்த்து அந்த கனப்பொழுது சிற்றின்பப்பட்ட காரணத்தினால பூமியில் சென்று பிறந்து அந்த இல்லறத்தில் உழன்று அதன் பிறகு வரக்கூடாதுன்னு சாபம் பெற்று சுந்தரமூர்த்தி நாயனார் பூமியிலே வந்து புறப்படுகிறாரு. அதனாலதான் தான் தவறு செய்யும் காலத்தில் என்னை தடுத்தாற் கொண்டு அருளல் வேண்டும் பெருமாளின்னு வேண்டிக்கிட்டார். ஆக 2 பேரும் அணிந்ததை கமலினி 2 பேரும் பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியாராக வந்து பிறகுறாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் இவங்களை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணை கட்டிக்கிறதுக்கு போறாரு. அங்கதான் தடுத்து ஆட்கொண்டு நீ எனக்கு அடிமை, உனக்கும் எனக்கும் வழக்கு இருக்கு, வாடா திருவெண்மை நல்லூருக்குன்னு அழைச்சிட்டு போறாரு. அப்படி நடந்த ஒரு வழக்குலதான் சுந்தரமூர்த்தி நாயனார் பித்தா பிறைசூடி பெருமாளை அருளாளாய்னு பாடுறாரு. பித்தான்ற வார்த்தையை முன்வைக்கிறாரு. பித்தானா கிறுக்குன்னு இருக்கும், பைத்தியமேன்னு பாடுறாரு. நீ பைத்தியமா, உனக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, என்ன போயிட்டு அடிமைன்னு கூட்டிட்டு வரியே அப்படின்னு கூட்டிட்டு வந்து ஆட்கொண்ட அந்த தோரணையில பித்தா பிறைசூடின்னு பாடுறாரு. பித்தான்னு பைத்தியம் யாராவது தெய்வத்தை வணங்க சொல்ல முடியுமா? ஏற்கனவே திருடன்ட்டாரு ஞான சம்பந்தர். உள்ளம் கவர் பாருங்க, கல்வன்னு ஒருத்தர் திருடங்கிறாரு, ஒருத்தன் பைத்தியங்கிறாரு. ஆனா சொல்ற சொல்லு வந்து தமிழ்ல அன்பா சொல்லும் பொழுது ஏத்துக்கப்படுது. சரி, பித்தான்னு சொன்னாரு கேட்டீங்களே, சொல்லால் சொல்லறிந்து கைலாயம் கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனார். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? பித்தான்னு ஏன் இறைவனை சொல்றோன்றதுக்கு ஒரு காரணமே இருக்கு, தனியா சொல்லி இருக்காங்க. அப்படிப்பட்ட பெருமை, ஏகப்பட்ட சிறப்பு உள்ள இருக்கு. ஆக பித்தா பிறைசூடி பெருமானை அருளான பாடல் வரி வரைக்கும் சிறப்பு இருக்கு. ஆக பாருங்களே, கல்லறிந்த கைலாயா, இங்க சொல்ல அறிந்த கைலாயம், இப்படி எத்தனை சிறப்பு இருக்கு. இவ்வளவு பெருமை இருந்தால் கூட 2 வீட்டுக்கு வெளிச்சம் வேணும், வர இடத்துக்கு தண்ணீர் வேணும், சாடிக்கு மூடி வேணும், குரலுக்கு உரலுக்கு பெண்களுக்கு பருவம், அப்பேற்பட்ட பருவத்தை தாங்கள் அடைந்திருப்பதும் மங்கை பெருமுடைய பருவத்தை உருவத்தையும் கண்டு கண்டு ஒரு காலம் கண்டு மாப்பிள்ள நல்ல ஒரு காலம் கண்டு உனக்கான ஒரு மாப்பிள்ளை எனக்கு என்ன சுவாமி திருமணத்திற்கு நேரங்காலம் வந்துருச்சு. நேரங்கால குடி வரும்போது சரியா பயன்படுத்திக்கலாம். இல்ல மாப்பிள்ளை பாட்டு வந்திருக்கீங்க, அவர் பேரு ஊரு ஒன்னா இருக்க ஒரே ஆளு வர மாட்டேன். பேர் நடக்கும் பள்ளிக்கு நான் கல்யாணம் ஆனா உன்னில் உள்ள முடிவரதா உலக புகழ் போட்டுக்கிட்ட குமரம்மா ஒரு கணக்கே மனது பட்டா பெருமம்மா கல்யாணம் கல்யாணம் பள்ளி கொண்டுக்கு கல்யாணம் வண்டி கொண்டுக்கு பேரனுக்கும் பள்ளிக்கு கல்யாணம் உள்ள முடிவரதா போத்தரும் சுவாமி என்பாம், புகநாதன் என்பாம், சக்தி வடி வேலன் என்பாம், சண்முக சுந்தரம் என்பாம், போகல் கொடுத்த பொக்கிசமா, கொண்டோன்ற வேதியனா, சிவனருள் பெற்றவனா, பள்ளி சிந்தையில் நின்றவனா, அப்படிப்பட்ட முருகனவே நம்ம வள்ளிக்கேற்ற புருஷனவே முருகே சின்ன சின்ன தமிழ் கட்டி இந்த செகம்போட்டும் செம்மணிப்பட்டி சொல்றாரு, இந்த செகம்போட்டும் செம்மணிப்பட்டு செக பார்த்திவானம் தானம்மா, செக பார்த்திவானம் தானம்மா.
வாழ்க்கை கடுமா என்னுடைய பெருமைகள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ஆசைப்படுற ஒரே வாழ்க்கை தரத்தை எனக்கு தெரியுது நீங்க என்ன அர்த்தத்தை முருகன் எனக்கு மாப்பிள்ளை பண்றது எம்பெருமான் முருகப்பெருமானை அண்டினால் உலகத்தில் எவ்வளவு பெரிய நுழைவு நானும் அண்டனும் தான் நினைக்கிறேன் பக்தியோடு நீங்க காதல் மனைவியாக ஏத்துக்கங்க உலகம் அதிசயமாக இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சாதான் ரசிக்க முடியும் முருகன் தெய்வமாக இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சாதான் கண்கண்ட தெய்வம் இருக்காங்க கணவன் தான் கண்கண்ட தெய்வம் கடவுள் எப்படி கணவனா முடியும் ஆமால கட்டிக்கு தர மந்திரம் தெரியும் ஆமா கட்டிக்கமா உலகம் கண்ண மூடிட்டா உலகம் இருட்டு நினைச்சா அது முட்டாள் வருத்தப்படுறேன் நான் ஏன் வருத்தப்படுறேன் நான் சொன்ன 1000 வருத்தப்படுறேன் எனக்கு ஒரு துளி வருத்தம் எந்த பொண்ணு கட்ட முடியாது இந்த பையனை கட்டாட்டி பரவாயில்ல கந்த பையன் வேணாங்கிறேன் நான் பிடிக்கலங்கிறேன் பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தது எனக்கு பறிந்து கொண்டு நீ செங்க வந்தது போதும் எனக்கு பறிந்து கொண்டு நீ செங்க வந்தது போதும் உன்னை திருட்டுமண சமைக்கிற யாரும் அல்ல இது பிரமுடிப்பான பூர்வமல்ல இது சத்ததால கட்டையுள்ள வருகிறேன் உனது திருமணத்துக்கு எங்கிருந்தால் கட்டா வருகிறேன் அம்மா வள்ளி நாயகா போயிட்டுமா வாங்கது அந்த வீணை ரெண்டா உடஞ்சு கலர போறது இல்லை நேற்று அங்கிட்டு நின்று அப்ப இப்படிதான் சரி என்னைக்காவது இப்ப கலந்து விழுதா இல்லையாரு ரெடியா சாமி போயிட்டாரு மக்கள் எல்லாம் பணியில இவ்வளவு நேரம் இருக்கீங்க அப்படின்னா அதுவே ரொம்ப பெரிய விஷயம் தர்க்கத்தை கண்டு ரசித்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி எல்லாருக்கும் அதனால முருகன் வர போறாரு முருகன் வரக்கூடிய நேரம் நெருங்கிருச்சு முருகன் வேலோடு வராரு வந்தோன்னா எல்லாம் அந்த மரியாதை கொடுத்து தேசிக்கிற மாதிரி எந்திரிச்சு நிக்கிறதெல்லாம் வேணாம் எல்லாரும் உட்காந்து வர ரசிங்க அதான் வேணும் கையோடு வேலோடு வராரு விளையாடத்துல நம்ம இந்த நேரத்துல முருகனை போய் பார்க்கணும்னா கோயில்ல போய் காத்திருந்து பார்க்கணும் ஆனா இங்க முருகன் கையில் வேலோடு வர இந்த நேரத்துல வேலை வணங்குவது அப்படிங்கிறது ஆமா அவ்வளவு நல்ல வகையில இறைவனுடைய அருள் பெறுவதற்கு வழியாக இருக்கு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் வெற்றிவே முருகனுக்கு அருள்